ஐயனார் இல்லாத கிராமமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். பெரும் நகரங்கள் முதல் இந்த ஐயனாருடைய வழிபாடு உலகம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான வழிபாடு. ஐயனார் அப்படிங்கிற அந்த பெயருக்கு என்ன சிறப்பு அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். ஐயனார் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஐ போட்டு எழுதுவதா அப்படி இல்லைன்னா ஆ போட்டு எழுதுறதா அப்படிங்கிறதே நிறைய இடத்துல பிரச்சனை. சில இடத்துல ஆ போட்டு எழுதியிருப்பாங்க ஐயனார் அப்படின்னு, சில இடங்களில் ஐ போட்டு எழுதியிருப்பாங்க. இந்த பெயருக்கும் இந்த எழுத்துகளுக்கும் அவருக்கும் அப்படி என்ன தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஐயனார் அப்படின்னு எழுதும்போது ஐ போட்டு எழுதுகின்ற முறையே மிக சரியானது அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஆ போட்டு எழுதுனா தப்பா அப்படின்னு கேட்டால் தப்புன்னு சொல்ல முடியாது. ஐ எதற்காக பயன்படுத்தினாங்க அப்படின்னா, ஐ அப்படின்னா கடவுள் அப்படின்னும் தலைவன் அப்படின்னு அர்த்தம். ஐயனாருக்கு சாஸ்தா அப்படிங்கிற ஒரு பெயர் உண்டு. அவருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கட்டளையிடுகின்ற இடத்தில் இருப்பவர் அப்படின்னு அர்த்தம். அப்போ கட்டளையிடக்கூடியவர் யாராக இருக்கணும்? தலைவனாகத்தானே இருக்கணும். அதனால தான் எல்லோருக்கும் தலைவனாக விளங்குகின்ற காரணத்தினால் ஐ போட்டு ஐயனார் அப்படின்னு எழுதுவது சரியானதாக நமக்கு சொல்லப்பட்டது. இந்த ஐயனார் எங்கிருந்து அவதாரம் பண்ணினார், அவர் பூலோகத்தில் என்னென்ன பணிகளை நமக்காக பண்ணுறார், அவருடைய அருள் அப்படிங்கிறத பெறுவதற்கு எவ்வாறெல்லாம் நம்முடைய வழிபாடு நடக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்ப்போம். இந்த ஐயனாருடைய வரலாற்றை நம்ம பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் முந்தி போய் நாராயணரையும் சிவபெருமானையும் நாம சிந்திக்கணும். தாருகவனத்து மகரிஷிகள் தங்களுடைய ஆணவத்தினாலே இறைவனை அவமதித்து நடந்தார்கள். இறைவன் அவர்களுக்கு சரியான பாடம் புகட்டணும் அப்படிங்கிறதுக்காக பிச்சாடனர் கோலத்தோடும் அதே சமயத்தில் நாராயணர் ஜெகன்மோகினியாகவும் அவதாரம் எடுத்து வருகின்றார்கள். இந்த மோகினி அவதாரத்தை பிச்சாடனர் ரூபத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் பார்க்கின்றார். இருவரும் பார்க்கின்ற போது இங்கிருந்து ஒரு ஒளி தோன்றியது, சிவபெருமானிடத்திலே இருந்து ஒரு பேரொளி தோன்றியது. அதே போல நாராயணர் ஜெகன்மோகினியாக இருக்கிறார் இல்லையா, அந்த மோகினி ரூபத்தில் இருந்தும் ஒரு பேரொளி தோன்றியது. இரண்டு பேர் ஒளியும் ஒன்றாக சேர்ந்த போது அங்கே ஒரு குழந்தை அவதாரம் செய்தது. ஹரிக்கும் ஹரனுக்கும் மகனாக வந்ததனாலே அவருக்கு ஹரிஹர சுதன் அப்படின்னும் ஐயப்பன் அப்படின்னும் தர்மசாஸ்தா அப்படிங்கிற பெயரும் அவருக்கு ஏற்பட்டது. என்னம்மா ஐயனார் கதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஐயப்பனோட கதை சொல்லிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சிலர் நினைக்கலாம். இப்படி தோன்றிய இந்த ஐயப்பன் பாலசாஸ்தாவாக இருந்தபோது ஐயப்பனாகவும், அதன் பிறகு பூலோகத்திற்குரிய காவல் தெய்வமாக பூரணை புஷ்கலையை மணந்து வந்தபோது ஐயனார் என்கின்ற பெயருடனும் அழைக்கப்படுகின்றார். ஆக பாலசாஸ்தாவாக இருந்தபோது அவர் கேரளத்திலே ஐயப்பனாக மானுட ரூபத்தில் தோன்றி அவர் செய்த விளையாடல்கள் பல. தேவர்கள் எல்லோரும் புலியாக வர அவர் புலிப்பால் கொண்டு வந்து தான் ஒரு தெய்வம் என்பதை உலகுக்கு நிறுத்தி சபரிமலையிலே ஜோதி ரூபமாக இருந்து அருள் புரியக்கூடிய வரலாற்றை பின்னொரு பகுதியில் நம்ம பார்க்கலாம். இப்படி வந்த இந்த தோற்றத்தை உடைய ஐயனார் இரண்டு தேவிமார்களை மணந்து கொள்கின்றார். பூரணை புஷ்கலை அப்படின்னு பேரு. இதில் புஷ்கலை தேவலோகத்து கன்னியாகவும், பூரணை அப்படிங்கிற அந்த தேவியானவர் பூலோகத்து கன்னியாகவும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. பூரணமதியாக விளங்குகின்ற சந்திரனை போன்ற குளிர்ந்த அழகையும் அருளையும் தரக்கூடியவள் பூரணாதேவியாகவும், புஷ்பத்தை போன்று மலர்ந்திருந்து தன்னை வழிபடுகின்ற பக்தர்களுக்கு மலர்ந்த வாழ்க்கையை தருகின்ற தெய்வமாகவும் இந்த தேவி விளங்குவதனாலே இவளுக்கு புஷ்கலை என்கின்ற திருப்பெயரும் அமைய பெற்றிருக்கிறது.